ஒன்னும் தெரியலையே. என்னது? நீங்க என்னன்னு இன்னும் சொல்லவே இல்லையா மாப்ள? எக்ஸ்ரே. அப்படின்னா உடம்புல இருக்கிற எந்த பகுதியும் எக்ஸ்ரே மிஷினால போட்டோ எடுத்தா உள்ளுக்குள்ள இருக்கிறது அப்படியே படமா வரும். அப்படியே படமா வருமா? இது என்ன வயிறா மாப்ள? ஏ மண்டை. மாமா, ஒருத்தன் செத்து போயிட்டான். அவன் அடிபட்டு செத்தானா இல்ல தற்கொலை பண்ணிட்டானான்னு கேஸ் விஷயமா பாத்துட்டு இருக்கேன். என்ன செத்தவனுக்கு மூளைவே காணோம்? அது உள்ளவங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியுதா மாப்ள? தெரியுதா மாமா? தெரியலையா? தெரியலீங்களா? தெரியலையா? தெரியலையா? இல்ல தெரியல. இல்ல தெரியல. அப்பா, ஒரு நல்ல ஐடியா. என் மனசுக்குள்ள யார் இருக்கா? சாட்சாத் உன் மாமா ஸ்ரீராமச்சந்திரன் தான். உடம்புல இருக்க எந்த பகுதி எடுத்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிறது அப்படியே தெரியும் மாமன் சொன்னார்ல. ஆமா. அப்போ என் மனசு எக்ஸ்ரே எடுத்தா அதுக்குள்ள இருக்க மாமன் தெரியவார்ல. ஐயோ ஐயோ, கவலைப்படாதம்மா, உன் இதயத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன். இதயம் இல்ல, மனசுக்குள்ள. எந்திரிமா, மனசுதான் இதயம், இதயம் தான் மனசு. பாடு. ஏ, இதயத்துல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க வேண்டாமா? ஆமா, பாடு. யாரு நீங்க? நான் பொண்ணோட அப்பா. உங்களுக்கு ஏதாவது உதவணுமா? ஷட் அப். இவர் கேட்டது எங்க கிடைக்கும்? போற வழியில யாருகிட்ட கேட்டாலும் தருவாங்க. வாழ்க்கையில நம்ம முயற்சி பண்றது பண்ணிட்டே இருக்கணும், அப்பதான் நடக்கிறது நடக்கும். டாக்டர் என்ன சொன்னாரு? கொஞ்சம் நெல்லு. அந்த நர்ஸ் எதுக்காக அடிச்சது? சொல்லலாமா அப்படி என்கிட்ட? டாக்டர் உள்ள போயிருக்க. என்னப்பா விரல் எல்லாம் அப்படியே பதிஞ்சிருக்கு? இந்த ஆஸ்பத்திரியில சடாப்னு சொன்னா அடிப்பாங்களாட்டு இருக்குதுமா. இந்தாங்க உங்க பொண்ணுடைய எக்ஸ்ரே. என்னம்மா, உன் மனசுக்குள்ள இருக்கிற உன் மாமனை காணோம்? ஐயோ, என் மனசுல இருந்த மாமனை காணோம்பா. இந்த ஆள் தான் எடுத்தான். கேடு. எங்க என் மாமன்? இதாமா, எக்ஸ்ரே எடுத்தா எலும்பு தசைதான் வரும். மாம மச்சால வரமாட்டான். இந்த ஊர்ல எல்லாரும் என் மனசுக்குள்ள மாமன் இருக்கான்னு சொல்லும் போது இவன் மட்டும் இல்லன்னு சொல்றான்ப்பா. இவனா? சுத்த பட்டிக்காரு. யாரா படிக்காரு? நீ டாக்டருக்கு சரியாவே படிக்கல. நான் டாக்டருக்கு படிக்கலையா? ஷட் அப். இந்த ஆஸ்பத்திரியில ஷெட்டப்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? ஷட்டப்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? டாக்டர் தாண்டவரன் எங்க இருக்காருமா? ரைட்ல 3rd ரூம். இவ்வளவு பெரிய ஹாஸ்பிடல்ல ஒரு அப்பனும் பொண்ணும் சேர்ந்து ஒரு பெரிய டாக்டர் அடிச்சிருக்காங்கன்னா அவங்கள சும்மா விடக்கூடாது சார். முட்டி முட்டி தட்டிடணும். வேணாங்கிறீங்களா? இல்ல, அந்த ஆளு அடிச்சது எப்படி ஆடி போச்சு. இவன் தான் அந்த ஆளு. ஹாஸ்பிடல்ல வந்து கலாட்ட பண்ற உனக்கு ஒரு பொண்ணு, நீ எல்லாம் ஒரு சார். பின்னால பார்த்ததுக்கே இவ்வளவு கோவம் வருது, முன்னால பாத்தீங்க தலிங்க. மாப்ள மாப்ள வேண்டாம் மாப்ள. என்ன முடிவு எடுத்தா எடுத்ததுதான், யாராலையும் மாத்த முடியாது. நீங்க எடுக்கிற முடிவுனால என் பொண்ணுடைய வாழ்க்கை என்னங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க மாப்ள. சந்தோஷமா இருப்பா. விடுங்க. நீங்க செத்து போயிட்டா நான் மட்டும் எப்படி மாமா உயிரோட? இது எனக்கு நினைச்சியா? உங்க அப்பனுக்கு வேண்டாம் மாப்ள, வேண்டாம் மாப்ள, வேண்டாம் சொல்லுங்க. அப்பா பாவம் மாமா, வேண்டாம் மாமா, விட்டு. இது செத்தாதான் நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்க முடியும். எப்ப நான் செத்தாதான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும்னு சொன்னீங்களோ, இனிமேல் நான் உயிரோடு இருக்க போறது இல்ல. ஐயோ வேண்டாயா. எங்க போற? கயிறு இங்க இருக்கு. சாகரவ இந்த தூக்கு கயிறுல தான் சாகணுங்கிற அவசியம் கிடையாது. பாம்பு கடிச்சு பொழைச்ச ஒண்ணும் இருக்கா?
செருப்பு கடிச்சு செத்தவனும் இருக்கான். சாவு. உங்களுக்காக நான் எவ்வளவோ தியாகம் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்காக என் உயிரை விட போறேன். யோ ஐயோ அப்பா அப்பா எனக்கு ஏதாவது பண்ணிக்க போறாரு அப்பா. ஏதாவது போய் பண்ணிட்டு போட்டும். என்னங்க விளையாடுறீங்க? விபரீதமா ஏதாவது ஆயிட போகுது. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணிக்க மாட்டாரு. ஐயோ விளையாடாதீங்க. மாமா மாமா நான் தமாஷுக்கு சொன்னேன் மாமா. மாமா ஐயோ மாமா 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 ஐயோ போச்சு. ஐயோ என்னாச்சு? மனுஷன் அது. அப்பா பார்த்து சாப்பிடுங்கப்பா, பொறை ஏறிட போதுப்பா. ஆமாப்பா நிறைய தின்னு தின்னு தொண்டை சிக்கி செத்து போயிடுங்கப்பா. சார் போஸ்ட். ஏப்பா பாடி அனுப்புறது போஸ்ட் ஆபீஸ்ல என்ன போவாங்க? ஸ்டார்ட் இமிடியட்லி. முத்துமாணிக்கம். இன்ஸ்பெக்டர் முத்துமாணிக்கம். தனோ தனலட்சுமி. தனோ தனலட்சுமி. என்ன மாமா? ஆஹா என்ன? இன்ஸ்பெக்டர் ஆயிட்டே. நீங்க இன்ஸ்பெக்டர் ஆயிட்டீங்களா மாப்பிள? என்ன உங்க அப்பன் குரல்ல பேசுற? உனக்கு ஒண்ணும் ஆவலையா? நான் ஒன்னும் ரோச கட்டவே இல்ல மாப்பிள. என் பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு போடுங்க. இல்லன்னா அந்த கயிறுல தொங்குறாங்கறியா? இல்ல அந்த கயிறுல தொட்டில் கட்டி போட்டுறேன். தொட்டில் கட்டுறாரா? தனோ தனலட்சுமி கை கழுவ தண்ணி கொடுமா. தனம் எங்க? பொண்ணு சாமி கும்பிடுது மாப்பிள. இப்ப வந்துருவா. அப்பா இங்க குங்கும பொட்டுல வச்சதுன்னா அது எங்கப்பா? அது குங்குமம் போட்டல மாமா. நானே கோபால் பல்பொடியாக்குன்னு நினைச்சது பல்ல விளக்கிட்டேன். வாங்க சாப்பாடு போடுறேன். நீங்க சாப்பாடு வைக்க போறீங்களா? நேத்து உங்க பொண்ணு ஆ. ஆசையா மருதாணி அரைச்சு வச்சிருந்தா ஆ. அத கொத்தமல்லி சட்னி நினைச்சு நீங்க சாப்பிட்டீங்களே, இதுக்கு மேலே உங்க கையால சாப்பிடணும். இல்ல மாப்பிள அது ரொம்ப நல்லா இருந்தது. ஐயோ தனம் வாடி. நல்லது காலம் இல்லையப்பா. ஆமா. ம். என்ன பண்ணிருக்க இன்னைக்கு? வெண்டைக்காய் வறுவல், முருங்கைக்காய் சாம்பார். என்னது மழை பெய்யுதே? ஐயோ தனம். அப்பா போங்கப்பா. முதல்ல உப்ப வை. ஐயோ உங்க அப்பனை லாக்கப்ல போட்டாதான் நம்ம 2 பேரும் நிம்மதியா இருக்க முடியும். சும்மா ஏன் அவரை கரிச்சு கொட்டுறீங்க? எங்க அப்பாவுக்கு என்னை விட உங்க மேலதான் பிரியம் ஜாஸ்தி. வேணாமா? அப்படி ஒரு பிரியம் வேணவே வேணாம். கோர்ட்டுக்கு போகணும். பஸ் சார்ஜுக்கு 2 ரூபா கூட பாக்கெட்ல இல்ல. என்ன வக்கீல் பொழப்பு? 5 ரூபா. இன்னொரு 5 ரூபா இருந்தா கோர்ட்டுக்கு ஆட்டோவிலே போலாமே. நமக்கும் அதிர்ஷ்டம் இருக்கு. 50. வேலை யாரையும் காணும். 50. இத வச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு டாக்ஸிலே போவேன். 500 ரூபா. இத வச்சுக்கிட்டு ஃபாரின் கோர்ட்டுக்கு ஃபிளைட்லயே போவேன், ஃபிளைட்லயே வருவேன். ஆஹா, இன்னைக்கு கார்த்தால ஆத்துக்காரு முகத்துல மூச்சம் போல் இருக்கு. அதான் பணமா வந்துட்டே இருக்கு. இன்னும் என்னெல்லாம் வரப்போகுதோ, இன்னும் என்னெல்லாம் கிடைக்க போகுதோ. யோ யாரையா நீ? எதுக்கே அடிச்ச? நான் உன்னை அடிச்சனல்ல. நீ உண்மையான வக்கீலா இருந்தா என்ன கேஸ் போட்டு உள்ள தள்ளு. இல்லன்னா இந்த பணம் எல்லாம் என்றது திருப்பி கொடு. யோ நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்த தேச தந்தைய கையில கொடுத்து என்ன கவுத்துட்டியா? பணத்தெல்லாம் நான் திருப்பி தரமாட்டேன். நான் நல்லா இருக்கணும், அதுக்காக நீ உள்ள இருக்கணும். கோவிந்த வந்துட்டானா? வந்துட்டேன் சார். அவன் எதுக்காக அடிக்கடி ஜெயிலுக்கு வரான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் எந்த காரணத்தை கொண்டும் கைதி நம்பர் 234 சந்திக்கவே கூடாது. அப்படி சந்திச்சிட்டான்னா என் வேலை போயிடும். அவனுங்க 2 பேரும் சந்திச்சா அவனுங்க தப்பிச்சிருவானுங்க, நான் தப்பிக்கவே முடியாது. தண்டன காந்தோப்புல தயிர் விக்கிற பொம்பளை தயிர் அடிக்கடி வெளியே போயிட்டு வரீங்களே, மறுபடியும் தேர்தல் வந்தா எந்த கட்சி நான் ஜெயிக்கணும் சொல்லுங்கண்ணே. சொல்ல மாட்டேன். தம்பி ஊருக்கு போனீங்களே, என் பையனை பாத்தீங்களா? பரீட்சை எழுதிட்டானா?
பாஸ் ஆயிடுவானா சொல்லுங்க தம்பி, ஏதாவது சொல்லுங்க தம்பி. என்ன எதுவும் கேட்காத. தம்பி தம்பி, அக்காவை பாத்தீங்களா? அக்கா பொண்ணுகளை பாத்தீங்களா? ஏதாவது சொன்னாங்களா? பை. அண்ணே, எங்க வீட்டுக்கு போறீங்களா? புள்ள குட்டிங்களா பாத்தீங்களா? ஏதாவது சொன்னாங்களா அண்ணே? சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சொல்ல மாட்டேன். என் மாப்பிள்ள 5 வருஷமா இந்த ஜெயில இருக்காரு. நான் எத்தனை தடவை இந்த ஜெயிலுக்கு வந்திருக்கேன். ஒரு தடவை ஹெல்ப் பண்ணுங்க, என் மாப்பிளைய பாக்குறேன். யாராவது ஹெல்ப் பண்ணீங்களா? ஜெயிலர் விட மாட்டேங்கிறானே. அப்ப நானும் சொல்ல மாட்டேன். நீங்க இந்த ஜெயிலுக்கு புதுசா? ஆமா. என்ன குத்தம் பண்ணிட்டு நீங்க ஜெயிலுக்கு வந்தீங்க? வரதராசன் கொலை பண்ண முயற்சி பண்ண புடிச்சு உள்ள போட்டாங்க. நீங்க என்ன? அந்த வரதராஜனை காப்பாத்த போனேன், என்ன பிடிச்சி ஜெயில போட்டாங்க. நீங்க? அந்த வரதராஜனை நான் தான். ஏங்க வார்டன், முதல் அளவுக்கு நம்ம ஜெயில் அந்த அளவுக்கு நீட்னஸா இல்லையா? ஏன்? பாரு, ஜெயிலுக்குள்ளார வரும்போது கழட்டி கொடுத்த சட்ட மாதிரியா இருக்குது. அப்போ உங்களுக்கு செலவு பண்ணி இஸ்திரி போட்டு மடிச்சு கொடுக்கணுமோ? ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை நான் ஜெயிலுக்கு வர்றேன். இதை கூட நீங்க எல்லாம் செய்யக்கூடாதா? மாப்பிள, ஒரு வாரம் ஜெயில சந்தோஷமா வந்து இருந்த மாப்பிள, நாளைக்கு ஏதோ சுதந்திர தினம் கொடியேத்துறாங்களா, என்ன விடுதலை பண்ணிட்டாங்க பாவிங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க மாப்பிள. நான் போயிட்டு சீக்கிரமா வர்றேன். என்னது? போயிட்டு வர்றேன்னு. போயிட்டு சீக்கிரமா வர்றேன். என்ன வர்றையா போயிட்டு. இங்க வாயா. சாப்பாடுனா அவன் உட்கார்ந்து சாப்பிடுவான். இங்க என்னடா ஒருத்தன் ஓடிட்டே சாப்பிடறான், ஒருத்தன் குச்சிக்கிட்டே சாப்பிடறான். இன்னைய விஷயம். அது ஏன் சார் கேக்குறீங்க? கறிக்கிழம்பு போடுற அன்னைக்கு அவங்க அட்டூழியம் தாங்க முடியல. ஜெயில நாம வச்சதா சார் சட்டம், எல்லாம் அவங்க வச்சதுதான் சட்டம். இதுல வேற புதுக்கட்சி ஆரம்பிக்க போறாங்களாம். ஆமா சரி, நீ போ. சார். ஏயா, ஜெயில எல்லாரும் சாப்பிட்டாங்களா? எல்லாரும் சாப்பிடுறாங்க சார். கோவிந்த மாத்திரம் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான் சார். இன்னைக்கு கறி குழம்புன்னு சொன்னியா? 2 நல்லி எலும்பு எடுத்து போட வேண்டியது தானே? கேட்க மாட்டேங்கிறான் சார். பச்சை தண்ணி கூட சாப்பிடாம உண்ணாவிரதம் சாக போறேன்னு அடம் பிடிக்கிறான் சார். ஐயோ, ஜெயில எவனாவது செத்தான்னா என் பொழப்புக்கு ஆபத்தாயிடுமையா. அவனை தாஜா பண்ணி கொஞ்சம் சாப்பிட வையா. சாரு, நானா? சார், 14 வருஷம் ஜெயில் தண்டனை முடிஞ்சு 4 கழிச்சு ரிலீஸ் ஆக போறேன். இன்னும் 2 வருஷம் வேணாலும் என்ன உள்ள வச்சிருங்க. தயவு செய்து அந்த மசாலாட்டி கெஞ்சி வைக்காங்க. எனக்கு பசிக்குதுதான், இருந்தாலும் மனுஷனா பிறந்த ஒரு வைராக்கியம் வேணும்ல. ஒண்ணு நீ சாப்பிடணும், இல்ல எங்களை சாப்பிட விடணும். உண்ணாவிரங்கிற பேர்ல சோத்த முன்னால வச்சு எப்படி சும்மா இருக்கிறது? கை கட்டுறது வாய் கட்டலையே. அப்படி கேளுங்க. இத பாருங்க, என்ன உணர்ச்சி வசப்படுத்தாதீங்க. என் மாப்பிள்ள சொல்லாம நான் சாப்பிட மாட்டேன். அப்போ உன் மாப்பிள்ள சொன்னாதான் சாப்பிடுவேன், இல்ல உயிரை விட்டுவியா? அப்பா, இந்த காலத்துல ஜெயில சோறு போடுறதே பெரிய விஷயம். இந்த அழகுல உன் மாமங்காரன் உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு சொல்றான். உண்ணாவிரதம் இருந்தாலும் பரவாயில்ல, செத்துக்கித்து தொலைச்சான்னா என் வேலைக்கு ஆபத்தாயிடும். என் வேலை போனாலும் பரவாயில்லப்பா. உனக்குன்னு சொல்லிக்க ஒரே ஒரு சொந்தம் உன் மாமங்காரன் தான். அவனும் போயிட போறான்ப்பா. மாப்பிள்ள கிட்ட ஜெயிலர் ஏதோ பேசுறாருன்னு நினைக்கிறேன். மாமா சாப்பிடுங்க. சாப்பிட மாப்பிள, சந்தோஷமா சாப்பிட மாப்பிள. என் மாப்பிளையே சொல்லிட்டாரு சாப்பிடுறேன். மாப்பிள, இன்னைக்குதான் மாப்பிள சந்தோஷமா சாப்பிடுறேன். உங்களை அடிச்சவன கெஞ்ச வச்சுட்ட மாப்பிள, அதுவே எனக்கு போதும் மாப்பிள. சாப்பிடுற மாப்பிள, சந்தோஷமா சாப்பிடுற மாப்பிள. ஏன் என்ன அடிக்கிற? சாப்பிட்ட உடனே தெம்பு வந்துருச்சு. சாப்பிட்டதுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா? அதுக்காக என்ன அடிக்கணுமா? உன் பிரச்சனையே பெருசா போச்சே. அண்ணே, மணி என்ன? வா, நீ செஞ்ச தப்புக்கு இன்னும் 1.5 வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆக போற. இப்ப மணி கேட்டு என்ன பண்ண போற? தூங்க போறேன்னு. அப்போ நீ டைம் பார்த்து தான் தூங்குறியா? ஒரு முயற்சி தான். ஏற்கனவே முயற்சி பண்ணதா நீங்க 3 பேரும் உள்ள இருக்கிறீங்க. மறுபடியும் முயற்சி பண்ணி என்ன பண்ண போறீங்க? நோ கொஸ்டின். நான் ஒன்னும் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. நான் ஒன்னும் பேசலையே. இப்ப என்னமா பேசுற மாதிரி இருந்தது? அவர் ஒண்ணும் பேசலீங்க. அவர் ஒண்ணும் பேசலீங்க. நீ ஏன் பேசுற? நான் ஒன்னும் பேசலைங்க. இப்ப நீங்க 2 பேரும் பேசவே இல்லையா? பேசலீங்க. இப்ப நான் இந்த இடத்த விட்டு போயிடணும்.